கசாலி டிகோட் நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. சரி. ஆ வழக்கம் போல இன்னைக்கு வந்து உலக செய்திகள்ல நமக்கு ரொம்ப வருத்தம் வருத்தம் தரக்கூடிய சோகமான இந்த மாரி ஒரு செய்தி. அது போக ஆ வடகொரியா அது அவங்களுடைய அறிவிப்ப நம்ம கிம் ஜாங் உன் அறிவிப்பு பத்தின ஒரு செய்தி. அப்புறம் வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த உறவுல அடுத்து ஒரு செய்தி. அப்புறம் ஜெனரலா சில செய்திகள். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். சரி, வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பட்டனை கிளிக் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இதில ரொம்ப முக்கியமா பட்டன் வந்து இப்ப சமீப காலங்கள்ல நெறைய நண்பர்கள் வந்து ரொம்ப அப்படி கிளிக் பண்ணிட்டு ரொம்ப ஆதரவு தர்றீங்க. அதுலயும் வந்து குறிப்பா ஒரு நண்பர் வந்து இங்க ஐடி கம்பெனில சென்னையில ஒர்க் பண்றாரு. ரங்கநாதன்னு பேரு. அவர் வந்து WhatsAppல இதுலயே வந்து போட்டு அந்த இதுக்கு பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். அப்புறம் தகவல் இப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் சவுதி அரேபியால இருந்து தொடர்ந்து அங்க என்னென்ன நிகழுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நமக்கு வந்து தகவல் குடுத்துட்டே இருக்காரு. அதே மாரி துபாயில இருந்து, அ குவைத்தில இருந்து அப்படி நண்பர்கள் வந்து நெறைய தகவல் குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த அளவுல வந்து நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு என்ன சொல்றது? தகவல் வந்து நெறைய ஒரு சில ஆத்தென்டிகேட்டடான தகவல். அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் அவங்க என்ன அ ஃபீல் பண்றாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, அப்படிங்கிற மாரி செய்திகள் வர்றது இருக்கு இல்லையா? அது வந்து நான் நான் உங்ககிட்ட பகிரும்போது, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாம நேத்து வந்து ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தரு கூப்ட்டிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து சவுதி அரேபியா சொல்லும்போது ஜுபைல், தம்மாம், டேரன் ஏர்போர்ட்டு, இந்த பக்கம் ராஸ்தனூரா, அல் அசா, அப்கேக்கு, அ எம் தம்மாம், இது ம ரியாது, அப்புறம் அல்காசிம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசுறோம்ல. அப்ப அவரு வந்து அந்த ஏரியால ரொம்ப வருஷமா வேலை பார்த்தவராம். அவரு என்ன சொல்றாருன்னா, என்னமோ ந பக்கத்துல இருந்து அங்க உட்காந்து ஏதாவது லஞ்ச் அங்க ஏதாவது மொத்தமா அப்படி சகன் சாப்பாடு அப்படி எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது, அது பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னாரு. என்னன்னா, நான் வந்து அந்த ஏரியால இருந்து போயிருக்கேன், வந்திருக்கேன். அதனால தெரியும். அத பத்தின டீட்டெயில் சொல்லும்போது, அங்க இருந்தவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா தெரியுது. அவங்க வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது. அதனால சரி, இத தாண்டி இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு மனசுக்கு நெருடலான, அ தவிர்க்க முடியாத சோகமான செய்தி. அது ஏற்கனவே நம்ம வந்து நேத்தே சொல்லிட்டோம். என்ன, கத்தார்ல நிகழ்ந்த அந்த எல்என்ஜி கேஸ் இருக்கு இல்லையா? ராஸ் அ லஃபான் அப்படின்ற அந்த இடத்துல நிகழ்ந்த அந்த கேஸ் எ அ இண்டஸ்ட்ரி அதோட வெடிப்பு. அந்த வெடிப்புல வந்து 54 பேரு படுகாயம்னு சொன்னாங்க. அத பத்தின கத்தாரை சேர்ந்த மினிஸ்டர் வந்து அவரு ஒரு ஸ்பீச் குடுத்தாரு. ஓகே. இந்த மாரி நடந்து போச்சு, நிகழ்ந்து போச்சு. இதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லி தேடுறோம். இதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அடுத்த கட்ட அ நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனால ஏற்கனவே மத்த இடங்கள்ல, அதாவது அந்த ராஸ்லபான்ல வெடிச்ச இடம் போக, மத்த இடங்கள்ல அது ஆக்சிடென்ட் ஆன இடம் போக மத்த இடங்கள்ல எல்என்ஜி கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து தொடர்ந்து பாதிப்படையாம நாங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் இந்த மாரி விபத்து நிகழ்ந்துருச்சு. இது வந்து தவிர்க்க முடியாம நிகழ்ந்துருச்சு. ஓகே. ஆனா அதே நேரத்தில உலக நாடுகளுக்கு, மக்களுக்கு தேவைப்படுற இந்த கேஸ் வந்து இதனால மொத்தத்துக்கு நாங்க வந்து ஸ்டாப் பண்ணல. யாரும் உலக நாடுகள், உலக மக்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நாங்க வந்து மத்த இதையும் ஆப்பரேஷன் வந்து கிளியரா பண்ணிட்டு தான் இருக்கோம். கவலைப்படாதீங்க அப்படின்னு அதெல்லாம் சொன்னாரு. சரி. இதுல வந்து ஒரு 13 பேரு வந்து அ இறந்து போனாங்க அப்படிங்கிறது வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, 14 13 பேரா? அதுல 12 பேர் வந்து இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அதுல பலியான 13 பேர்ல வந்து 12 பேர் இந்தியர்கள். அந்த இந்தியர்கள்ல வந்து 2 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. அதுல ஒருத்தர் வந்து திருநெல்வேலி, இன்னொருத்தர் வந்து சிதம்பரம் அப்படின்னு தகவல் வந்தது. ஸோ அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு நமது ஆழ்ந்த அனுதாபங்கள். இத தவிர நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? அதிகபட்சம் வந்து அனுதாபம் சொல்லலாம், ஆறுதல் சொல்லலாம். அங்க இந்த மாரி வெடி விபத்துங்கிறது, வெடிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம கையில இல்ல. அது வந்து நிகழ்ந்துருச்சு. சரி. அப்போ நம்ம நேத்து ஏற்கனவே நான் பேசும்போது சொன்னேன். ஏன்னா, அங்க அரபு நாடுகள்ல இந்த மாரி ஆ ம என்னது ம ஆயில் ஃபீல்ட் இருக்கு இல்லையா? அதுல நமக்கு வேண்டப்பட்டவங்க, நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம நண்பர்கள், நம்ம ரத்த உறவுகள், நம்ம நாட்ட சேர்ந்தவங்க எல்லாம் நெறைய அங்க இருக்காங்க. 1,00,00,000 பேர் வந்து மொத்தம் இருக்காங்கன்னா, அதுல ஆயில் ஃபீல்ட்லயும் நெறைய இருக்காங்க. அந்த வெடி விபத்துல வந்து நம்ம நாட்டுக்காரங்க எத்தன பேருன்னு தெரியலன்னு சொன்னா, நேத்து நைட்டே வந்து தகவல் வந்துருச்சு. அதுல வந்து இப்ப எத்தன பேர் தமிழ்நாடுன்னு 2 பேர் தமிழ்நாடு, அ சிதம்பரம் அண்ட் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்ன உடனே, அது யாரா இருந்தாலும் உயிர் உயிர் தான். ஆனா நமக்கு ரொம்ப நெருக்கமா
தமிழ்நாட்டுக்காரங்க, இந்தியக்காரங்க அப்படின்னு சொன்னபோது, நமக்கு வந்து ரொம்ப உண்மையில மனசு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு முக்கியமான செய்தி. ஓகே. இப்போ அ இத தாண்டி அடுத்து இன்னொரு செய்தி வந்து நம்ம என்ன சொன்னோம், வடகொரியா. அத பத்தின செய்தி என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிம் ஜாங் உன் வந்து ஏற்கனவே அவரு ஐசிபிஎம் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அமெரிக்காவுல உள்ள அத்தன நகரத்தையும் தாக்குற மாதிரி அவரு ரெடி பண்ணி வச்சு, அத டெஸ்ட்டும் பண்ணிட்டார். ஏன்னா ஐசிபிஎம் கிளம்பி போயி, அ ஜப்பான தாண்டி ஒரு தீவுல போய், அத தாண்டி அங்கிட்டு விழுற அளவுக்கு போய் தாக்குறது என்ன, இது வந்து டெஸ்ட்ல வந்து போய் இடத்த தாக்குறது. அதுல வந்து ம இந்த மாரி வார்ஹெட் இது இல்லாம அங்க போய் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோட அத்தன நகரங்களையும் தாக்குற அளவுக்கு, இங்கேருந்து தாக்குற அளவுக்கு அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பிளஸ் வந்து அ ஐ திங்க் 3 தடவைன்னு நெனைக்கிறேன். அ அணு ஆயுத சோதனை வேற பண்ணிட்டாங்க. ஏன்னா அது மண்ணுக்குள்ள புதைச்சு, அதுல வெடிக்கிற வெடியில என்ன மாரி ஹீட் வருது, எவ்வளோ வருது, அ என்ன அதோட அ வேல்யூ அல்லது அதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்கு, எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. ஸோ வடகொரியா அது வந்து அணு ஆயுத சோதனை பண்ணிருச்சு. அப்புறம் ஐசிபிஎம் வந்து சோதனை பண்ணிருச்சு. என்னன்னா, ஐசிபிஎம்ங்கிறது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவி. அ அணு ஆயுதம்ங்கிறது வந்து போய் வெடிக்கக்கூடிய ஒரு டூல். அப்போ 2யுமே சோதனை பண்ணிட்டாங்கன்னா, மத்த சுத்தி இருக்கிற உலக நாடுகள் எல்லாமே, இது வந்து சரி வடகொரியா மேல கை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இது வந்து எப்படின்னா, பாதுகாப்பு சம்மந்தமானது. உள்நாட்டுல வந்து பயங்கர இரும்புத் திரை. யாரும் போ முடியாது, வர முடியாது, பெருசா போ முடியாது. அப்புறம் வந்து அங்க இஷ்டத்துக்கு ஜனநாயகன்ற பேர்ல கூத்தடிக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் கிம் ஜாங் உன் அந்த அரசவை என்ன சொல்றாங்களோ அதுதான். அப்புறம் யாராவது ஒருத்தர் போய் அங்க தெரியாத்தனமா ஒருத்தர் ஒரு அமெரிக்கன் ஃபோட்டோ எடுத்தாருன்னு, அவர ஜெயில்ல போட்டாங்க. அமெரிக்கா என்ன சொன்னாலும் கெஞ்சி கேட்டும், மிரட்டி பார்த்தும் ஒண்ணும் பண்ண முடியல. என் நாட்டுல வந்து இப்படி பண்ண இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி அப்போ அது வளர்ச்சி என்ன மாரி இருக்கு அப்படின்னு தெரியல. மக்கள் வந்து வெளியில இருந்து வெஸ்டர்ன் மீடியா சொல்லுது, அங்க பூரா ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏழைகளா ரொம்ப துன்பப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா, வெஸ்டர்ன் மீடியா தனக்கு பிடிக்காத நாடுகள பத்தி தவறா மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து நல்லா இருந்தா கூட நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தியா வந்து பிடிக்கல அப்படின்னா, இந்தியா வந்து பூரா வந்து சேரியில வாழுது. இந்தியாவே நல்லா இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ ஓகே இந்தியா வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்தியா சூப்பர். அங்க உலக அழகிகள் பூரா இந்தியால இருந்து தான் வர்றாங்க. அப்படின்னு புரமோட் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ராடக்ட் புரமோட் பண்றதுக்கு. இந்த மாரி வெஸ்டர்ன் மீடியா சொல்றது வந்து முழுசா நம்ப முடியாது. ஆப்கானிஸ்தான பத்தி பயங்கர கேவலமா தாறுமாறா பேசுனாங்க. உள்ள போய் பார்த்தா ஆப்கானிஸ்தான் அப்படி இல்ல. தாலிபான் வந்து அவங்களுடைய கோட்பாடு இது வந்து நமக்கு இப்ப ஒ நமக்கு அது ஒத்துக்கிறோம், ஒத்துக்கல அதெல்லாம் 2வது விஷயம். அவங்க நாட்ட வந்து இப்போ டெக்னிக்கலாவும், பாசன வசதியாவும் பார்த்தா பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி ஈரான பத்தி வெஸ்டர்ன் மீடியா என்ன சொன்னாங்க? ஈரான்ல வந்து பெண் உரிமை கிடையாது, இது கிடையாது. இங்க அ இந்த மாரி புர்கா மாரி கருப்பு ட்ரெஸ் தான் போடணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். பெண்கள் அடிமைத்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. உள்ள வந்து நெறைய டூரிஸ்ட் போவாங்க இல்லையா? அவங்க போய் பார்த்து அப்படிலாம் இங்க சொல்ற மாரி ஒண்ணும் இல்லையே! எல்லாம் நல்லா தானே இருக்கு. அ புர்கா போடுறவங்க போடுறாங்க, போடாதவங்க போட மாட்றாங்க. சில இதுல எல்லை மீறி அரசை வந்து யாரெல்லாம் வந்து வேணும்னு விமர்சிக்கிறாங்களோ, அவங்க மேல தண்டனை உண்டு. அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வெஸ்டர்ன் மீடியா சொல்றது கரெக்ட் இல்ல. முழுசா நம்ப முடியாது. கரெக்ட் இல்லன்னா, முழுசா நம்ம 100% நம்ப முடியாது அப்படிங்கிறது. அப்போ வந்து கிம் ஜாங் உன் என்ன பண்ணியிருக்காரு இப்போ வந்து, இதெல்லாம் தயாரிச்சுட்டோம். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓ அணு ஆயுதம் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ரசாயன குண்டுகள் தயாரிக்கிறதுல ஈடுபட்டிருக்காரு. எப்படின்னா, ரசாயனம் வந்து அத என்னென்ன ரசாயனம், எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்து இன்னும் பெருசா வரல. நான் தேடி பார்த்த வரைக்கும் வரல. ஆனா ரசாயன ஆயுதம் வந்து ரொம்ப சீப்பா இருக்கு, எஃபெக்டிவாவும் இருக்கு. அப்படித்தான். அத வந்து நம்ம உயிரியல் ரசாயன ஆயுதம் ஆயுதம் இருக்கு. கெமிக்கல் ரசாயன ஆயுதம் இருக்கு. உயிரியல் ஆயுதம்னா தெரியும். இந்த மாரி வைரஸு, பாக்டீரியா இந்த மாரி ஐட்டங்கள வந்து அ லேப்ல டெவலப் பண்ணி, அத வச்சு வெளியில போய் வெடிச்சு அது பண்ணும்போது, அது பரவுற வேகத்தில, அது நெறைய உயிர்கள வாங்கும் அப்படிங்கிற விஷயம் தான். இது உயிரியல் ரசாயன ஆயுதம். ஆனா உயிரியல் ரசாயன ஆயுதம் வந்து கெமிக்கல் ரசாயன ஆயுதம் அளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா, அது வந்து அ கெமிக்கலா வந்து அத கொண்டு போகக்கூடிய ஒரு மீடியமா காத்து இருக்கு கெமிக்கல்ல. உயிரியல் இது வந்து வெறும் காத்து பத்தாது. பக்கத்துல வந்து நாயோ, பூனையோ, பூச்சியோ, அ குரங்கோ, மனிதனோ ஏதாவது இருக்கணும். அத வந்து போய் சேர்றதுக்கு ஒரு உயிர் வேணும். இன்னொரு உயிர் வேணும். அந்த உயிர் பூச்சியா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், அல்லது விலங்கா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல போடுற இடங்கள்ல அது கரெக்ட்டா போய் சேருதா இல்லையான்னு தெரியாது. ஆனா, அவர் வந்து இந்த மாரி ரசாயன ஆயுதம்னா, உயிரியல் ரசாயனமும், அப்புறம் கெமிக்கல் ரசாயனமும் ஆயுதங்களா வந்து செய்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவலா இருக்கு. ஓகே. அது போக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து, அந்த கேலண்ட்ன்னு ஒரு பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஃபார்மர் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் யோவ் கேலண்ட்.
அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து லேசாக முன்னாடி கோடிட்டு காமிச்சிருந்தேன். அதை வந்து இப்போ அவர் சொன்ன விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிடுவோம். எப்படின்னா, இப்போ வந்து கான்ஸ்பிரசி லாக் வந்து தே டோல்டு யூ எவ்ரி திங் தட் ஹேப்பன்ட் இன் அக்டோபர் 7th வாஸ் டன் பை ஹமாஸ். They told you every Israeli death that day was at the hands of enemy. They told you the military response was purely defensive. அவர் சொல்றது என்ன? இங்கே வந்து அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலில் செத்த ஒரு யூதன் செத்ததுக்கும் காரணம் வந்து ஹமாஸு. ஓகே, அப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கறது வந்து ஒன்லி இது வந்து தற்காப்புக்காக தான் நாங்கள் வந்து அங்கே ஹமாஸை போய் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்ன சொல்லுங்கன்னா, ஃபார்மர் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் யோ கேலண்ட் அட்மிட்ஸ் இஸ்ரேல் கில்ட் இட்ஸ் ஓன் வித் த ஹனிபால் டைரக்டிவ் ஆன் October 7 அண்ட் பிளேம்டு ஹமாஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து இஸ்ரேலோட ஆட்கள், இஸ்ரேலோட மிலிட்ரி அல்லது இஸ்ரேல் டீம் வந்து ஓன் இஸ்ரேலி பீப்புளை வந்து கொன்னாங்க. அதை வந்து என்ன அழகா அப்படி சொல்கிறாரு, அண்டு பிளேம்டு ஹமாஸ். இவங்க கொண்டு ஹமாஸ் மேலே பழிய போட்டாங்க. ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ் அண்ட் டேங்க்ஸ் வேர் யூஸ்ட். இதை விட தாண்டி ஒரு வாக்குமூலம் கொடுக்கறது எப்படி கொடுக்க முடியும்? இங்கே சொந்த மக்கள் 1000 பேருக்கு மேலே, இது முன்னாடியே சொல்லிட்டே இருக்காங்க, சொந்த மக்கள் 1000 பேருக்கு மேலே கொன்னுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோ கேலண்ட் அப்படின்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். இப்போ நெதன்யாகு, முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து யோ கேலண்ட். அவர் சொன்னது ஹெலிகாப்டர், ட்ரோனு அண்டு டேங்க்கு, நம்ம பீரங்கி இதெல்லாம் வச்சு சொந்த மக்களையே கொண்டிருக்காங்க அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிறாரு. த Hannibal Directive is a military protocol that allows or orders the killing of Israeli soldiers and civilians to prevent them from being taken hostage alive. The stated logic, a dead captive is a better than living hostage. என்னன்னா, இங்கே வந்து ஹமாஸை இவங்களை வந்து உயிரோடு பிடிச்சி போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து சிரமம் அதிகம், அவங்களோட டீல் நிறைய பேச வேண்டியிருக்கும். அங்கே பிடிச்சி போகிறப்ப நம்ம மக்களை, நம்ம அங்கே இருக்கிற வீரர்களாக இருக்கட்டும், நம்ம மக்களாக இருக்கட்டும், ஹனிபால் நம்மளே வந்து கொன்றுவோம் அப்படிங்கிற அந்த ஹனிபால் டீம் இருக்கா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா நம்ம மக்களாக இருந்தாலும், நம்ம வீரர்களாக இருந்தாலும், அதுவும் இஸ்ரேலிய யூத மக்களாக இருந்தாலும் சரி, யூத வீரர்களாக இருந்தாலும், இந்த ஹனிபால் டைரக்டிவ், அந்த ஹனிபால் இருக்கா, அவங்க வந்து சொன்னால் ஓகேன்னு கொன்றுவாங்க. ஏன்னா உயிரோடு பிடிச்சிட்டு போகிறத காட்டிலும் கொன்றது நல்லது அப்படிங்கிறது இவங்களோட சித்தாந்தமா. அப்புறம் அக்கார்டிங் டு கேலண்ட், திஸ் டைரக்டிவ் வாஸ் ஆக்டிவேட்டட் ஆன் October 7th. Israeli forces allegedly fired on their own people, including using helicopters, drones and tanks to ensure no one would be captured. Then Hamas was blamed for every death. ஸோ அந்த இடத்துல மொத்தத்துக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் மொத்தத்துக்கு கொன்னது ஹெலிகாப்டர், ட்ரோனு அண்டு டேங்க் இதெல்லாம் வச்சு கொன்னிட்டு ஒருத்தங்க கூட உயிரோடு வந்து அவங்ககிட்ட கையில் போயிடக்கூடாது அப்படின்னு சொந்த மக்கள் இவங்க தான் கொன்னாங்க அப்படின்னு கேலண்ட் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் த சிஸ்டம் இஸ் லையிங் டு அஸ். They don't want you to question why would a military kill its own citizens to prevent hostage situations unless protecting the state's image is considered more important than protecting its people. அப்போ தன்னோட இஸ்ரேலோட இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம், அதை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்காக சொந்த மக்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி யோ கேலண்ட் ரொம்ப அழகாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறார். ஓகே, அடுத்து இன்னும் ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஒரு $38 பில்லியன் மதிப்புள்ள மிலிட்ரி எய்டை வந்து கட் பண்ணுது. ஓகே, எதுக்கு? ஒருவேளை அமெரிக்கா தன்னோட அமெரிக்காவோட மிலிட்ரிக்காக 38 பில்லியனை கட் பண்ணுறாங்களா, அல்லது அங்கே நிறைய பல நாடுகளில் குறிப்பாக வந்து மிடில் ஈஸ்டில் அவங்களுக்கு வந்து பேஸ் இருக்குது, அந்த பேஸில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய மிலிட்ரி எய்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹெலிகாப்டரு, டேங்க்கு, ட்ரோனு, அதுக்கப்புறம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது, அதுக்காக வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கக்கூடிய இந்த இதில் 38 பில்லியன், அதாவது ஒரு 3.5 லட்சம் கோடிக்கு மேலே அந்த அமௌண்ட்டோட மிலிட்ரி எய்டை வந்து கட் பண்ணுறாங்க. அப்படின்னா இது வந்து வேறு எங்கேயும் கட் பண்ணல, அமெரிக்காவுக்குள்ளே கட் பண்ணல, வெளிநாடுகளில் அல்லது நமக்கு வந்து தைவானில், ஏன்னா சைனாவுக்கு எதிராக தைவானில் வந்து வேறு அந்த பக்கம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கப்பல் சம்மந்தப்பட்டு கடற்படை இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்டு இது கட் பண்ணியிருக்காங்களா? இப்போல்லாம் ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய எய்டை வந்து 38 பில்லியன் 3.5 லட்சம் கோடி அளவுக்கான மிலிட்ரி எய்டு வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சிடும்.
the US is cutting $38 billion in military aid to Israel. Before you react, read what is replacing it. The United States and Israel have formally launched talks to bring an end to a largest military aid package in American history. The current 38 billion memorandum of understanding is widely expected not to be renewed when it expires in 2028. ஸோ இது இப்போ இன்னைக்கு இல்லை, 2028 வந்து என்ன வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மிலிட்ரி எய்டு கொடுக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம், இது வந்து 2028 முடியுது. அதுக்கப்புறம் ரினுவல் கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் எ ஹிஸ்டாரிக் டேர்னிங் பாயிண்ட் இன் ஒன் ஆஃப் வாஷிங்டன்ஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னென்னா, இங்கே இதுக்கு முன்னாடி எப்பவும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம், இதே மாதிரி எய்டை வந்து பில் கிளின்டன் வந்து செகண்ட் டைமில் டென்யூரில் வந்திருக்கும் போது தான் இப்படி கட் பண்ணார். கட் பண்ண உடனே மோனிகா லெவின்ஸ்கி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொம்பளை வச்சு, நான் இவர் கூட இருந்து எப்படி இருந்தேன்னு சொல்லி கட்ட விஷயங்கள்லாம் சொல்லி ஜட்டியை வந்து காமிச்சு அதில் அவரோட விந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழி பண்ணி அவர் வந்து நாஸ்தி பண்ணி, ஐயோ உனக்கு நான் டேடெல்லாம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ துணிஞ்சு இவர் சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப்பு. இப்போ என்ன அர்த்தம்னா, ஓகே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதுக்கு மேலே எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 38 பில்லியன் அமௌண்ட் ஆஃப் மிலிட்ரி எய்டு வந்து இஸ்ரேலுக்கு கட் பண்ணாங்கன்னா அதில் என்னென்ன இருக்கலாம், ஃபைட்டர் ஜெட்டு நிறையா இருக்கும், அப்புறம் அம்யூனிஷன்ஸ் சொல்லி கூட அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கான ராக்கெட்டு அதெல்லாம் நிறையா இருக்கும், அதுக்கான மிசைல்ஸ் நிறையா இருக்கும். அது போக வந்து இவங்க என்னதான் பெருசாக டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே, ஒரு 65-70% இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் அமெரிக்காவிலேருந்து வர்றது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய இந்த ஆயுதங்கள் அதில் மெஜாரிட்டி வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேல் வந்து அதோகதி. ஏன்னா இஸ்ரேல் கையில் இவ்வளோ வச்சிருக்கும் போதே இந்த அடி அடிக்கிறாங்க ஈரான் சம்மந்தப்பட்ட ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹவுத்திஸாக இருக்கட்டும். இப்போ அந்த எய்டு அங்கேருந்து அமெரிக்கா கட் பண்ணிருச்சு அப்படின்னா இவங்களோட பாடு இன்னும் மோசம். ஏன்னா இப்போ இவங்க ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்காங்க. இவங்க நஷ்டத்தில் பார்த்தா ஒரு 200-300 லட்சம் கோடி நஷ்டம் சொல்கிறாங்க ஓவரால். நீங்கள் வந்து வெறும் பொருளாதார இப்போ அடிபட்ட நஷ்டம் மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்காலத்தில் இழக்கக்கூடிய இழப்பையும் சேர்த்து. ஏன்னா டூரிசம் கிடையாது, ட்ரேடிங் கிடையாது, மெடிக்கல் ட்ரேடிங் கிடையாது, அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள். இதுக்கு வந்து என்ன, அங்கே பெட்ரோல் ஆயில் வேறு எதுவும் கிடையாது, பெருசாக அக்ரிகல்ச்சரும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சூழலில் இந்த போர் சம்பந்தமாக, போர் நிமித்தமாக யாரும் வந்து டூரிஸ்ட் வர்றதில்லை. அங்கே வந்து பெரிய பெரிய கம்பெனியில் செட்டப் பண்ண கம்பெனியில் வெளியே போயிட்டாங்க, நாடு வேணாமியான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க கையில் ஏற்கனவே வருமானம் வேறு குறைவு, செலவு அதிகம். இதை தாண்டி அங்கேருந்து வரக்கூடிய ஏடும் வந்து குறைஞ்சி போச்சுன்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அமெரிக்காவில் வந்தது என்ன ஆகும்னா, சுற்றி உள்ள ஆட்களுக்கு சந்தோஷமாயிரும். அப்போ நீ வந்து இனி வந்து பிச்சை எடுக்க வேண்டியதுதான், பிச்சைக்காரன் மாதிரி, அதாவது பணக்காரனாக இருந்து ஏழையாக வேண்டியதான். நீ ஏழையானேன்னா சுற்றி உள்ளவங்க பூரா அடிப்பாங்க. இப்போ தலைகள் அப்படி மாறி இருக்கு பாருங்க. ஏழையா இருந்த ஈரான் வந்து பணக்காரனாக இருக்கான். அவங்க ஏழையா இருக்கும் போதே அவ்வளோ ஆயுதங்கள் பண்ணி வச்சிருக்கான். இப்போ பணக்காரனான என்ன செய்வான், இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயுதங்கள் பண்ணி வைப்பான். அப்போ நீ வந்து பெரிய பணக்காரனாக இருந்து இப்போ ஏழை ஆகிக்கிட்டு இருக்க, உங்கள்கிட்ட ஆயுதம் எல்லாம் குறையுது. அப்புறம் ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற இடம் வேணும். ஓகே, பீஸ்ஃபுல்லாக தயாரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களுக்கு தேவையான கெமிக்கலோ அல்லது மெட்டீரியலோ வேணும். அந்த மெட்டீரியல் வந்து வெளியில் சைனாவில் இருந்தோ, இங்கே இருந்தோ, அமெரிக்காவில் இருந்தோ, யூகேல இருந்தோ எங்கிருந்தாவது நீ வந்து வாங்கணும். அது வந்து சரி, இல்லை ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நாடுகள் திரும்ப ஆரம்பிச்சு. ஆப்பிரிக்கா வந்து இப்போ நீங்கள் இவர் வந்து இப்ராஹிம் தரோரே, நம்ம பர்கினோ ஃபாசோ, அந்த ஆளுக்கு நீ போட்ட லெட்ரு அது எல்லாமே வெளியே வந்து பயங்கரமாக, யார் நம்ம நெதன்யாவுக்கு வார்னிங் பண்ணி போட்ட லெட்ரு, ஃபோன் பண்ணது எல்லாமே வந்து வெளியே வந்து சந்தி சிரிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனோட ஆட்டம் எங்கேயும் செல்லாது. அப்போ நீ வந்து இஸ்ரேல் வந்து அப்படியே வந்து பொருளாதார ரீதியாக குறுகி போயிருக்கும்போது, நீ இது வரைக்கும் அடிச்சிருக்கேல, இஸ்ரேல் அடித்தாங்கல்ல, எங்கே கோலன் ஹெட்ஸை வந்து எடுத்து பிடிச்ச சிரியா சம்மந்தப்பட்டு, அதுக்கப்புறம் லெபனானில் வந்து லித்தானியா ரிவர் வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு என்னதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து கீழே வந்து சினாய் தீபகற்பம் இருக்கேன்,
அதை பிடிச்சிக்கிட்டு திரும்ப வந்து வர வழி இல்லாமல் ஒப்பந்தம் போட்டு அங்கே திருப்பி கொடுத்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து காசா வந்து எனக்கு சொந்தமாக வேணும்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா? இப்போ எல்லாத்தையும் வந்து மாற்றி இவங்க வந்து ஆயுதங்கள் எல்லாம் கையில் கொடுத்தா, ஏற்கனவே இந்த சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாம் அடிபட்ட வெறியில் இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? இன்னும் ஒரு ஒரு சில வருடங்கள்ல இஸ்ரேல் வந்து அதோகதி ஆக போகுதுங்கிறது மட்டும் நிச்சயம். அவங்களுக்கு ஏத்துக்கிட்டு அமெரிக்கா வந்தா, அமெரிக்காவுக்கு எதிராக இங்க எல்லாமே சேர்ந்து அடிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் வரும். அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு செய்தி. ஓகே. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு முக்கியமா சொல்ல வந்தது, அந்த ராஸ் லஃபான்ல வெடிச்ச அந்த வெடிப்பு, அதில் வந்து இந்தியர்கள் மரணம், அதில் தமிழ்நாட்டுக்காரங்க 2 பேர் அப்படிங்கிறது நமக்கு சோகமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து நார்த் கொரியா கெமிக்கல் வெப்பன் பண்ண போறேன்னா, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்படித்தான் வந்து கெமிக்கல் வெப்பன் இருந்துச்சோ இல்லையோ, 95களில் 90களில் வந்து 90, 2000 ஆரம்பம் வரைக்கும் இங்கே ஈராக்கில் கெமிக்கல் வெப்பன் இருக்கு, இவர் வந்து சதாம் ஹுசேன் வச்சிருக்காருன்னு சொல்லி அவரை தேட போட்டு இதை போட்டு பயங்கரமாக பண்ணி இன்னைக்கு வந்து அந்த நாட்டை அடிமையாக்கி வச்சிருக்கீங்க வந்து. இப்போ நார்த் கொரியா என்ன செய்ய போறீங்க? இப்போ கெமிக்கல் வெப்பன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது பேசினேன்னா உன் மேலே குண்டை போடுவாங்க. என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எந்த நாடு வந்து தன்னை பலசாலியாக வச்சிருக்கோ அந்த நாடு வந்து சர்வேவ் ஆகும். அவன் மக்களுக்கு வந்து நல்லது பண்றானா, நல்லது பண்ணலையா, சாப்பாடு போடுறானா, வறுமையில வச்சிருக்காங்களா, வளமா வச்சிருக்காங்களா, பேச்சுரிமை கொடுக்குறாங்களா, எழுத்துரிமை கொடுக்குறாங்களா, அல்லது பெருசு பெருசா வந்து சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய பெரிய முதலாளிகள் மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி அங்க பில்கேட்ஸ் மாதிரியோ, அல்லது வந்து எலான் மஸ்க் மாதிரி இங்க வந்து அம்பானி அதானி மாதிரியோ அப்படி ஆட்கள் அங்க டெவலப் பண்றாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனா அந்த நாட்டை பார்த்து மற்றவங்க பயப்படுறாங்க. இப்ப அங்க போனா அடிப்பான் அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு அங்க ஒரு செய்தி. இந்த மாதிரி ஒட்டுமொத்த செய்தி இன்னைக்கு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது, அடுத்தடுத்த செய்திகள் வந்து அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.